ஸ்ரீ குருப்யோ நமஹா. பிரதக்ஷண விரதம். பிரதக்ஷணம் என்றால் வலம் வருதல். 18 ஜூலை 2024 முதல் 13 நவம்பர் 2024 வரை பிரதக்ஷண விரதம். கோயில்களில் நாம் சுற்றும் ஒவ்வொரு காலடியும் முந்தைய பிறவிகளில் நாம் செய்த பாவங்கள் நம்மை விட்டு விடுவதாக சாத்திரங்கள் பகர்கின்றன. இதையே பெரியவர்களும் பாதம் தேய தேய பாவம் தீரும் என்று கூறினார்கள். இதையும் ஒரு விரதமாகவே செய்யலாமே. ஜாதி மதம் இனம் வேறுபாடு இல்லை, எல்லோரும் செய்யலாம். தினமும் காலையிலும் மாலையிலும் செய்யலாம். இதற்கு ஒரு விதிவிலக்கு அரசமரமும் துளசி செடியும். அரசமரம் துளசி காலையில் மட்டும்தான் பிரதட்சணம். பவிஷ்யோத்திர புராணத்தில் வேதவியாசர் தர்மபுத்திரருக்கு கூறினார், இந்த 4 மாதங்களில் 1,00,000 பிரதட்சணம் செய்வது உத்தமம். முடிந்தவரை குறைந்தபட்சம் 1000 பிரதட்சணமாவது இந்த வருடம் செய்து பார்க்கலாமே. செலவில்லாமல் நாம் செய்த பாவங்கள் விலகுமே. பசுவை பிரதட்சணம் செய்ய ஸ்லோகம். கவாம் அங்கேஷு திஷ்டந்தி புவனானி சதுர்தசக யஸ்மாத் தஸ்மாத் சிவம் மே ஸ்யாத்ய லோக பரத்ரச்ச. துளசியை பிரதட்சணம் செய்யும் பொழுது பிரசீத மம தேவேசி கிருபயா பரயா முதா அபீஷ்ட சித்திம் சௌபாகியம் குருமே மாதவ பிரிய. காலை மாலை இருவேளையிலும் பிரதட்சணம் ஹனுமாரை செய்ய ஸ்லோகம். ராமதூத மகாவீர ருத்ரபீஜ சமுத்பவ அஞ்சனா கற்ப சம்பூத வாயுபுத்ரா நமோஸ்துதே. ஸ்ரீ மகாவிஷ்ணுவை பிரதட்சணம் செய்யும் பொழுது சொல்ல வேண்டிய ஸ்லோகம். அனந்தம் அவ்யயம் விஷ்ணும் லக்ஷ்மீம் நாராயணம் ஹரிம் ஜெகதீச நமஸ்துப்யம் பிரதக்ஷிண பதே பதே. உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள சிவன் அல்லது அம்பாள், பிள்ளையார், முருகன் அல்லது விஷ்ணு, அனுமார் கோவிலில் ஓடாமல் நிதானமாக நடந்து இந்த 4 மாதங்கள் தினமும் காலை மாலை பிரதட்சணத்தை கணக்கிட்டு கொண்டு செய்வது பார்க்கலாமே. நாம் செய்த பாவங்களிலிருந்து செலவில்லாமல் விடுபடலாம். யானி கானீச்ச பாபானி ஜன்மாந்திர கிருதானிச்ச தானி தானி வினஷ்யந்தி பிரதக்ஷினே பதே பதே. நன்றி, நமஸ்காரம்.